திருமண தடையா இருக்கிற விஷயம் வந்து ராகு கேது தான். பட் எல்லா ஜாதகத்துலயும் அப்படி இருக்காது. இப்படி பொய்யா ப்ரெடிக்ஷன் பார்த்து ராகு லக்னத்துல இல்லாட்டி 2ஆம் இடத்துல இருக்கணும், இல்லாட்டி கேது இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ராகு கேது தோஷம். மற்றது வந்து எதா இருந்தாலும் பாதிக்கவே பாதிக்காது. ஸோ இதை சொல்லியே வந்து கிட்டத்தட்ட 35-36 80s கிட்ஸோட நிலைமையெல்லாம் 35-36 தாண்டி போயிடுச்சு. மேம் 90s கிட்ஸ் எல்லாம் இன்னும் பாவமா இருக்காங்க. ராகு கேதுனாலே பெண் சாபம் தான். யாருக்கு லக்னத்துல வந்து கேது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தலையும் தெரியாம வாழும் தெரியாம ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட்ல இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிற விட வாடகை வீட்டில் இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தி. நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தங்கச்சி இறந்துருக்காங்க. நான் ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஆத்மா வந்து இவருக்கு சப்போர்ட் தான். நம்ம வேணும்னே கொல்லப்பட்ட ஜீவனங்களை மட்டும்தான் அது வந்து மறுபிறப்பி எடுக்காம தவிக்கும். நம்மளால அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் வாழ்றங்கிற ஆசை இருக்கும். திருவண்ணாமலை போங்க, கிரிவலம், அங்கே வந்து ராகு கேதுவுக்கு இருக்கிற அப்போ நம்ம சுற்றி நடந்து வரும்போது கருப்புழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு, கொள்ளு வந்து கேது. ஓகேங்களா, ஒரு ஆன்டி கிளாக் வைஸாக இப்படி ஒரு 3 வாட்டி, இப்படி ஒரு 3 வாட்டி. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 2027 வந்து கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு. ஆனால் இவனுக்கு வந்து UN பல நிறுவனங்களும் சரி, பல ரிசர்ச் சென்டரும் சரி, சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் IPC பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக கோவையிலிருந்து அருள்வாக்கு ஆத்ம யோகினி சரண்யா மேம் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. திருமணம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கனவா போற நிலைமைக்கு வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு ஜோதிடர்கள் கிட்டையும் நம்ம போகும் பொழுது உங்க ஜாதகத்துல வந்து ராகு கேது தோஷம் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு அவங்களுமே வந்து பல பரிகாரங்கள் செய்யறாங்க. ஆனாலுமே அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை மேம். இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன மேம்? பொதுவாக இப்போ லேடிஸோ சரி, ஜென்ஸோ சரி, திருமண தடையா இருக்கிற விஷயம் வந்து ராகு கேது தான். பட் எல்லா ஜாதகத்துலயும் அப்படி இருக்காது. இப்படி பொய்யா ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. ராகு கேது என்ன அப்படின்னா, லக்னத்துல ராகு இருக்கணும், இல்லாட்டி 2ஆவது இடத்துல இருக்கணும், இல்லாட்டி லக்னத்துல கேது இருக்கணும், இல்லை 2ஆம் இடத்துல இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் தவிர நீங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷம் அவ்வளவா எஃபெக்ட் ஆகாது. இது தெரியாம சில பேர் வந்து 2ல் சுக்கிரன் இருந்தாலும் சரி, 2ல் சந்திரன் இருந்தாலும் சரி, இது ராகு கேதோட எஃபெக்ட் சொல்றாங்க. ஆனால் அதோட விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராகு லக்னத்தில் இல்லாட்டி 2ஆம் இடத்துல இருக்கணும், இல்லாட்டி கேது இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ராகு கேது தோஷம். மற்றது வந்து எதா இருந்தாலும் பாதிக்கவே பாதிக்காது. ஸோ இதை சொல்லியே வந்து கிட்டத்தட்ட 35-36 80s கிட்ஸோட நிலைமையெல்லாம் 35-36 தாண்டி போயிடுச்சு. மேம் 90s கிட்ஸ் எல்லாம் இன்னும் பாவமா இருக்காங்க மேம். 80s பாவம், 90s அப்புறம் எப்படி இருக்குங்க? ஸோ நான் பொதுவாகவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பாருங்க. லக்னத்துலையும் இல்லாட்டி 2ஆம் இடத்துலையும் ராகு கேது இருந்தால், ராகு மீன்ஸ் வந்து தாத்தா வழி சைடு இருக்கும், கேது மீன்ஸ் அம்மா வழி சைடு இருக்கும். ஸோ அதில் என்ன ஆச்சு எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு பெண் மூலியமாக தான் சாபம் வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணணும். சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இயல்பா இருக்கும். ஒரு பெண் சாபம் தான், அப்பா சைடு இருந்தாலும் சரி, அம்மா சைடு இருந்தாலும் சொல்லி எப்படி பார்த்தாலும் இதுல வந்து பெண் மட்டும்தான். பெண் சாபம் இருந்தால் மட்டும்தான் ராகு கேது தோஷமே வரும். மற்றபடி வேற எந்த விஷயத்துக்கும் வரவே வராது. மற்றதெல்லாம் இந்த புதன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், செவ்வாய்னா இடம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி தான் தோஷம் இருக்குமே தவிர ராகு கேதுனாலே பெண் சாபம் தான். அதுவும் இந்த 2 இடத்துல மட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அளவேல. இப்போ சப்போஸ் லக்னத்தில் வந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது அது நேர் இடம் வந்து 7ஆம் இடம், அது வந்து கேது இருக்கும். அப்போ இவர் வந்து ரொம்ப கோவக்காராக இருப்பாங்க. ராகு இருக்கார். இப்போ ஜென்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா, லேடிஸ்க்கு வந்து 7ஆவது இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது இவர் எதுக்கு கோவப்படுறாருன்னு இவருக்கும் தெரியாது. அவங்க ஏன் மன உளைச்சலில் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் பார்ட்டியாகவே இருப்பாங்க. இவங்க கோவப்படுறதுக்கும் அவங்க டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கும் என்ன ரீசனே தெரியாது. தனிச்சு பார்த்தா அவங்களோட எந்த பிரச்சனையுமே இருக்காது. 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. வெளியே போய் அவங்களும் நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு என்ட்ரு ஆகும்போது என்னமோ இந்த சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்க, இருக்குது இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா வந்து அவங்க மைண்ட் செட்டப் இவங்களை பார்த்தா கோவப்படுத்திடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்ணிடும். இதே வந்து ஜென்ஸுக்கு வந்து கேது லக்னத்தில் கேது இருந்துட்டு அவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வர ஒய்ஃப் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப கோவமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து இதை இவங்க கடந்து வர்றதுக்கே வந்து ஒரு 10-20 வருஷம் ஆயிரும்.
இப்போ கல்யாணமே ஒரு 10-20 வருஷமாச்சு, இப்போதான் இந்த குடும்பம் அமைதியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த ஆத்மா வந்து அந்த சாந்தி அடையும். நம்மளெல்லாம் என்னெல்லாம் பாடுபடுத்தணுமோ அந்த பாடம் எல்லாத்தையும் படுத்திட்டு அதான் டயர்டாகி விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேமிலி வந்து ஒரு இதுக்காக வருவாங்க. ஸோ பேசிக்காக இது தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்கள விட்டு கொடுத்து போனாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ இல்லாட்டின்னா அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது, அது எத்தனாவது தலைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80s 90s கிட்ஸ்லாம் 36 வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே 25-26 வயசில் ஒரு திருமண அமைப்பு ஜாதகத்தில் வரும். அந்த டைம் எனக்கு வேண்டாம், இன்னும் பெட்டராக வேணும்னு விடுறதோ, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு மைண்ட் செட்டப்பில் போய் விடுறதோ, இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து ட்ராபேக் ஆகுமே தவிர, இல்லாட்டினா கரெக்டாக போச்சுன்னா எல்லாருமே 25-26 மேரேஜ் பண்ணக்கூடியதான். இப்போ இந்த ராகு கேது தோஷத்துல இருந்து அந்த ஜாதகக்காரர் வந்து வெளியில வரணும், அவங்களுக்கு வந்து இந்த தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் மேம்? இது நீங்கள் ஒரு பொதுவாகவே அப்படி சொல்லிட முடியாது. இப்போ எங்களோட ஃபேமிலி சர்க்கிள்லேயே ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 ஆச்சு. அவங்களுக்கு ஃபுல்லாக 36 மேரேஜ். அவங்களாம் ரெக்கார்ட் பிரேக். நாங்களாம் அவங்களுக்கு ஒரு மதர் தெரசா பாட்டமே கட்டி இருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 36 முடிஞ்ச உடனே ஃபுல்லாகவே போனதுக்கப்புறம் அப்போ அவங்களுக்கான மாப்பிள்ளை காத்துட்ருக்காங்க. அதாவது பிறக்கும் போது இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. பட் இந்த பொண்ணுக்கு வந்து அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகணுன்ட்டு ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுங்க 36 முடியும் போது 43 வயசானாலும் அவங்க காத்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த மேரேஜ் தாமதங்களாக ஆகுது. இதில் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஜாதகக்காரங்க மீட் பண்ணியிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் நடந்திருக்கும். அதனால் அந்த வரும்போது நம்ம ரொம்ப வந்து நதி மூலம் ரிஷி மூலம்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் ஓரளவுக்கு நமக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகுதா, நம்ம ஃபேமிலி கூட ஒத்து போவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ராகு கேது அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாற்று காரணம் என்ன? இப்போ ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே தேவர்கள்னு சொல்லிட்டு வாழும்போது சுக்கராச்சாரியார்னா சுக்கிரன், நம்ம நவகிரகங்கள் இருக்கிற சுக்கிரன், அவங்களும் வந்து அசுரர்களுக்கு கெட்டவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுனாலும், இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து வெட்டியே போட்டுட்டு போயிட்டாலும் அந்த அமிர்த சஞ்சீவனின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அதை சொல்லி அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேலே தேவர்களுக்கு வந்து அந்த ஒரு அழிவே கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவகுருகள் இருக்கிறவங்க போது எல்லாரும் கேட்கும்போது இவங்களுக்கே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, நம்மளுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அந்த அமிர்த சஞ்சீவனி மந்திரம் வந்து சுக்கராச்சாரியருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ தேவர்களாகிய நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போய் பார்க்கடலில் கடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்க்கடல் கடையும் பொழுது அதுலேருந்து வந்து ஒரு அமிர்தம் கிடைக்கும். அது எல்லாரும் பருகும்பொழுது எல்லாத்துக்கும் சாகாவரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கடையும் போது பார்க்கடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் போது தேவர்களும் அசுரர்களும் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி தான் அந்த பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும் போது அது கிடைக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அசுரர்களை வந்து அந்த அமிர்தத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது கிருஷ்ண பரமாத்மா போய் மோகினி அவதாரத்தில் போய் மறுபடியும் அதை மீட்டு கொண்டு வந்து இந்த தேவர்களான அனைத்து பேரையும் லைனில் நிற்க வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுரபானன்னு ஒருத்தர் வந்து அவர் அசுரர் தான், சரிங்களா? பட் தேவர்கள் லைனில் நின்று அதை வாங்கி பருகணும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்காங்க. சுரபானு காசி முனிவரோட 2வது மனைவிக்கு பிறந்த மகன் தான் சுரபானு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கிருஷ்ண பரமாத்மாக்கிட்ட சொல்லிடுறாங்க, இது மாதிரி அசுரர்கள் இந்த லைனில் இருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த பார்க்கடல் அந்த அமிர்தத்தை எடுத்து அவருக்கு கரண்டியில் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இது எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரே வெட்டுறாங்க. வெட்டும் போது அது வந்து கரண்டி வந்து அது அப்படியே ஒரு ஆயுதமாக மாறிடுது. வெட்டும் போது தலைப்பகுதி முண்டம் பகுதியாக போகுது. அதுதான் வந்து தலைப்பகுதி ராகுவும் முண்டம் பகுதியை வந்து கேதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு லக்னத்தில் வந்து கேது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட்ல இருப்பாங்க. காரணம் என்னன்னா முண்டம் பகுதி வந்து கழுத்து கீழே. அது என்ன உங்களுக்கு யோசிக்கும், டெட்லெஸ் தான், பட் வந்து சூட்சமக்காரர்கள் தான், அறிவாளி தான் இருக்கும். பட் இதே ராகு இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து வீடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிற விட வாடகை வீட்டில் இருந்தால் இன்னும் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தி. அப்போ ராகுகேது இருக்கவங்க வந்து சொந்த வீட்டை விட வாடகை வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஜாஸ்தி. அப்படி இல்லாட்டினா போராடி அவங்க வாங்குற மாதிரி இருக்கு. அந்த போராட்டத்துக்கு அது நமக்கு ஒரு ரெண்டோட நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸுக்கு தான் போயிருப்பாங்க. ரீசன்லாம் இதுதான், அவங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ நமக்கு டெவலப்மெண்ட் முக்கியமாக சொந்த வீடு முக்கியமாக அப்படிங்கும்போது அப்போ வந்து ராகு தலைப்பகுதியாகவும் கேது இப்படி வெட்டப்படும் போது தான் அவங்க 2 பேர் இப்படி பிரிஞ்சிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நவகிரகத்தில் வந்து முக்கியமான இடத்த கொடுத்தது வந்து சிவபெருமான் தான். அப்படி சிவபெருமான் கொடுத்துட்றாரு. அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரானம் பிடிக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், இது ரொம்ப வருஷத்துக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். ராகுவில் வந்து அமாவாசை கிரானம் பிடிக்கும் போது அந்த டைம் வந்து கடவுளே இயங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த கிரானம் தப்ப சாப்பிடக்கூடாது, கோயில் மூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கேது அப்படிங்கும்போது சந்திர கிரானம்,
அப்போ பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இதெல்லாம் வந்து ரேராக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் அந்த டைம் வந்து தண்ணியில் அருகம்புல் போடணும் அப்படிங்கிறாங்க. ப்ரெக்னென்ஸாக இருக்க லேடி வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கடவுளே செயலிழந்து இழுக்கும் போது நம்ம சாப்பிட்டு ஏதாச்சும் உடம்பு காய்ச்சல் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்பாங்க. ஸோ அப்போ அவங்க இயக்கம் இல்லாதப்போ நம்மளும் ஏன் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைம் யாரும் அந்த கிரகணத்தப்போ எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். மேம் இப்போ வந்து ராகுகேது தோஷத்தை பத்தின புராண கதை என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னீங்க மேம். ராகுகேது தோஷம் அப்படிங்கிறத வந்து இப்பதான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. புராண காலத்திலேயே வந்து யாருக்காவது ராகுகேது தோஷம் இருந்துச்சு அப்படிங்கிறதற்கான எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? நிறையவே இருக்கு. இப்போ திரௌபதின்னு சொல்றோம், பஞ்சபாண்டவர்களுக்கும் 5 பேருக்கும் ஒரே மனைவின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு போட்டியில வந்து அந்த பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தர் ஜெயிச்சு வரும்பொழுது ஒரு தாய்கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தாய் வந்து சொல்றாங்க, எல்லாமே பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த திரௌபதி 5 பேத்துக்கும் மனைவி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த திரௌபதிக்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகுகேது தோஷம் இருக்கு. ராகுகேது தோஷத்தோட விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா 5 தண்டனை கொடுப்பாங்க. இந்த பஞ்சப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆவுன்னு எல்லாருமே சொல்லுவாங்களே, நீ ஏன் பஞ்சப்பாட்டு பாடுற, ஏன் பஞ்சப்பாட்டு பாடுற அப்படின்னா ராகுகேது ஹெவியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கங்கணத்துல குழப்பம் இருக்கு. அதுக்கப்புறம் கல்வியில குழப்பம் இருக்கு, பொருளாதாரம், பதவி, அப்புறம் உறவு முறைகளை பிரச்சனை. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் பின்னாடி வந்து அவங்களால எல்லாத்தையும் கொல்லப்படுறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே தாண்டி வரும்போது இது இவ்வளோ பிரச்சனையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் சகாதேவன் இருக்காருல்ல, அவரு வந்து ஜோதிடத்துல பேர் போனவர். அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குற அப்படி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையா இருக்கே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் ஏதாச்சும் சொல்லும் போது அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் திருச்செங்கோடு, ஈரோடு சேலத்துக்கு நடுவில் இருக்கிற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். ஏன்னா சிவனுக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்பட்டவங்க. அப்படி அங்கே போகும்போது ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிற உருவா அப்படிங்கும்போது ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் திருச்செங்கோடு ராகுகேது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். நிறைய பேர் லைஃப்பில் நிறைய மாறி இருக்காங்க. அப்படி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் போகிறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தர்மர் மட்டும் போகலை. தர்மர் மட்டும் வெளியே நின்னுக்கிற அப்படி அந்த திருச்செங்கோடுன்னு செங்கோடுங்கிறது வந்து நாகம், திருங்கிறது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறது பேர் தான் திருவோ இல்லை திருமதியோ அப்படிங்கிறது. அப்போ இவங்க தர்மர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை என் கர்ம பலனை நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்காமல் நான் வந்து இப்போ நான் பரிகாரம் தேடிக்கிட்டேன்னா மறுபடியும் நான் அடுத்த பிறவி எடுத்தா பிடிச்சாலும் நான் மறுபடியும் அதில் என்னால் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் மட்டும் வெளியே போகாமல் இது 4 பேரும் திரௌபதியும் உள்ளே போயிட்டு எல்லாம் வந்துடுறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைகள் தீரல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்க. இது மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணியும் இது மாதிரி செய்யலைன்னா கிடையாது. பரிகாரம் என்பது கணவன் மனைவி நீங்கள் 5 பேராக இருந்தாலும் மனைவியோடு சேர்ந்து ஒட்டுக்கா போகும்போது இந்த பரிகாரங்கிறது பலிக்கும். அப்படி விட்டுட்டு ஒருத்தர் வெளியே இருந்திருக்கும் பொழுது இந்த பரிகாரம் பலிக்கலை. இது ஏன் நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரும் வந்து என்கிட்ட கேட்க கிடையாது. பரிகாரம் என்பது நம்ம எவ்வளோக்கு நம்ம செய்கிறோமோ அது சாந்தி அடைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கணும். லைஃப்பில் எவ்வளோ செலவு பண்ணுறேன். இப்போ பொதுவாகவே இது வந்து ஜோசியர்களை சொன்னோம்னா இவங்க பணப்பறிப்புக்காக சொல்கிறாங்க, மறுபடியும் சாந்தி பரிகாரம் சொல்லிட்டு வரும்போது மறுபடியும் பணம் கேட்பாங்கன்னா எவ்வளோ ஒரு 1 கோடி ரூபா கேட்டுருவாங்களா? லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு 5000 10,000ங்கிறது ஒரு பேசிக் விஷயம் இப்போ இருக்கிற இதுக்கு. அப்படிங்கும்போது உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்க்கணும், பிடிக்கும். ஒன்று நம்பணும், ஃபுல்லாக நம்பணும், இல்லாட்டி நம்பக்கூடாது. இந்த பாதியில் நீங்கள் பண்ணிட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் இன்னும் உங்களுக்கு அது பிரச்சனை ஜாஸ்தி தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த போக கிடையாது தர்மர். அப்போ அப்படிப்பட்டவர் தர்மர்ன்ட்டு இல்லை, நவகிரகங்களை சனி பகவான் சொல்கிறோம், அவர் நம்மளையெல்லாம் போட்டு வாட்டி வதைக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி படுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த தர்மத்தை காத்துக்கிறதுக்காக மேல் உலகத்தில் இந்திரன்கிட்டயோ செவ்வாய் பகவான்கிட்டயோ அவர்னால போராடி வந்துட்டு கடைசியில் அவங்களுக்கு ஒரு பாடம் காளி தேவி தான் புகுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பரிகாரம்ட்டு ஒன்று பண்ணால் அதுக்கு சாந்தி பரிகாரம்ட்டு ஒன்று இருக்குது. ஜோசியர்கிட்ட ஃபுல்லாக போனீங்க, ஒன்றும் போகாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அது எப்படி எந்த தலைமுறையில் எடுத்தது இருக்குன்னு. காலஹஸ்திக்கு போனால் ஒரு டைப்பாக இருக்குங்க, திருநாகேஸ்வரத்துக்கு போகணும் ஒரு டைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனால் சொர்க்க வாசல் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே வீட்டில் அந்த பெண் வந்து நல்லபடியாக ஒரு சின்ன குழந்தை சிசு தெரியாமல் இருந்திருந்து அந்த குளமே வந்து நல்லா இருக்கும். நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தங்கச்சி இறந்துருக்காங்க. நான் ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஆத்மா வந்து இவருக்கு சப்போர்ட்டு தான், இவரோட வளர்ச்சிக்கும் இன்னும் வளரதான் போகிறாரு. அப்போ இது வந்து ரொம்ப வளர்ச்சியாக தான் இருக்கும். நம்ம வேணும்னே கொல்லப்பட்ட ஜீவனங்களை மட்டும்தான் அது வந்து மறுபிறப்பி எடுக்காமல் தவிக்கும். நம்மளால் அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் வாழ்ந்தங்கிற ஆசை இருக்கும். ஒன்று அது மறுபிறப்பி எடுக்கிறதுக்காக விடணும். அப்படி இல்லாட்டினா சாந்தி பரிகாரம் சொல்லிட்டு போனோம். எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது தலைமுறை தொடர்ந்து அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்கும், இல்லை பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, துர்மரணம். இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கறது கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ப்ரொஃபஷனாக இல்லை. பட் மறுபடியும் இன்னைக்கு இங்கே வர வச்சது அப்படின்னா நான் ஒரு 3 monthsக்கு முன்னாடி திருப்பதியில் ஒரு கிளைண்ட் என்கிட்ட பேசினாங்க. அன்றைக்கி பேசும்போது அவங்க பையன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கிறாரு. அந்த பையன் டீ டோட்டலரு,
இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி ஒரு டேட் ஆச்சுன்னா நாளைக்கு கூட அந்த பொருள் சாப்பிடவே மாட்டார். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் இது மாதிரி உங்கள் பையன் சிவியராக இதை ராகுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அப்படி ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளார வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆகும், நீங்களும் சராசரி ஜோதிடர் மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வச்சுட்டு, அப்படி எனக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கண்டினியூஸ் கால் வந்துட்டே இருந்துச்சு. சரி நம்மளுக்கும் அவருக்கும் எந்த இதுல எல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, என்னை மன்னிச்சிருங்க, இது மாதிரி பையனுக்கு வந்து சால்ட்டு ஜாஸ்தியாகி ரொம்ப சீரியஸாக படுத்துட்டு இருக்கிறாங்க, கிட்னி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, அப்போ தொடர்ந்து எனக்கு இந்த 10 நாள் இந்த மாதிரி கால்ஸே வருது. ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டாலும், சென்னையில் ஒரு பையன்கிட்ட 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கார் எதுவும் விற்க வேண்டாம், விற்றீங்கன்னா உங்களால் வாங்க முடியாது திருப்பி. அந்த பையன் 90 டேஸாக போகிறாரு, அப்படி ஒரு கார் கூட திருப்பி எடுக்க முடியல. இத்தனைக்கும் அவங்ககிட்ட வெல் டு டூ ஃபேமிலி தான், ஆனால் அவங்களாலே முடியல. அப்படிங்கும்போது ராகு கேது யாராக இருந்தாலும் விடாது. ராகு கேது அப்படிங்கிறது வந்து திருமணத்தை தாண்டி வாழ்க்கையிலயுமே நிறைய விஷயங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. கண்டிப்பா அதான் இந்த மாதிரி, அதான் அம்மா அப்பா தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா அந்த பையங்களை இப்போ என்ன பாவம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுக்கே ஸ்ட்ரெயிட் அஃபெக்ட் ஆகாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பசங்க அஃபெக்ட் ஆனதான் நம்மளுக்கு வருத்தம், நம்மனா நம்ம தாங்கிக்குவோம். ஆமா, இப்போ அந்த தந்தைக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்கும், அதை பார்த்து தினம் தினம் ஒரு 22 வயசு பையனுக்கு வீக்லி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது எதுவாக இருக்கும். சரி, அப்போ நம்ம ப்ரொஃபஷனையும் தாண்டி தான் இது நம்ம பேசுகிறோம். பட் எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, நம்மளோட முழுக்க இருக்கிற ஒரே ஒரு விஷயங்களை வந்து திருவண்ணாமலை போங்க, கிரிவலம், அங்கே வந்து ராகு கேதுவுக்கு இருக்கிற, ஏன்னா அந்த மலை வந்து நெருப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிஸ்ட்ரி பேசினா நிறைய பேசலாம். அப்போ நம்ம சுற்றி நடந்து வரும்போது நம்ம கருமாக்கள்ல எரின்னு சொல்லுவாங்க. அதனால திருவண்ணாமலையும் போகலாம், திருநாகேஸ்வரமும் போகலாம், காலஹஸ்தியும் போகலாம். அது அவங்களோட ஜாதகத்தில் எப்படி ராகு கேது பேஸ் பண்ணி இருக்கோ அதை பொறுத்து தான் பண்ண முடியும். அது கேட்டுட்டு பண்ணுங்க. தப்பாக ஆக்டிவேட் பண்ணிட்டு, இப்போது ராகு கேது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சர்பதோஷம் தான் பண்ணணும், அதை வந்து சாந்தப்படுத்தணும், இல்லாட்டினா அதுக்கான ஃப்ரெண்ட்லியாட்டு பண்ணிக்கலாம். அதை விட்டு நீங்கள் இதை கருப்பராயனை போய் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா பாதிப்பு வேற மாதிரி மாற்றி விட்டுரும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்து தான் இன்னும் எங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாச்சுன்னு நிறைய சொல்லுவாங்க. பேர் சொல்றத நம்மளுமே கேட்டிருக்கோம். நான் சும்மா இருந்தப்ப கூட வந்து நல்லா தான் இருந்தேன், ஆனா இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பரிகாரத்தை பண்ணினதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை இன்னுமே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதான் இந்த தப்பா ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வமே ஆக்டிவேட் ஆகாது. தோஷம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி குலதெய்வம்? என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு குலதெய்வம், ராகு கேது தோஷம் பெண் சாபம் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. இதை சொன்னா அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிறது தன்மையும் இருக்க மாட்டேங்குது. குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளை எல்லா விஷயத்துல இருந்துமே வந்து காப்பாத்தும். நமக்கு என்ன வரோனாலும் நம்ம குலதெய்வத்திட்ட கேட்போம்னு சொல்லுவாங்க. ராகு கேது இருந்தா ஏன் குலதெய்வமே அஃபெக்ட் ஆகுது? பெண் சாபம் தானே, ராகு கேதுனால பெண் சாபம். அப்படி பெண் சாபம் இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு குலதெய்வமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து எங்கேயுமே வந்து ஆண் பிள்ளையை வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளல, பெண் பிள்ளை தான் கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது பெண் சாபம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும், பிறக்கும் போது இந்த மண்ணில் வாழணும், நிறைய அனுபவிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வில்லியம் கோல்ட்விங்கன்ட்டு ஒரு ஆத்தர் இருக்கார், அவர் சொல்வார், அதாவது எல்லா பெண்களும் வந்து ஆணுக்கு சரிசமம்னு சொல்லுவாங்க, அது தப்பு. அவங்க வந்து ஆணை விட பல மடங்கு இதாக இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை கூட உனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். உன் வீட்டை கூட அவள் திரும்ப உனக்கு குடும்பமாக கொடுப்பா, நீ மளிகை பொருள் கொடு உனக்கு இருந்தா, ஆனால் இதே நீ பிரச்சனைன்னு உனக்கு கூட அவள் உனக்கு டன்னு கணக்காக கொடுப்பான்னு அப்போவே வில்லியம் கோல்ட்விங்ஸ்னு ஒரு ஆத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. சாபமும் அப்படிதான். நீங்கள் எந்த வீட்டில் வந்து பெண்களை வந்து நல்லபடியாக வச்சுருக்கீங்களோ அந்த வீடு, இப்போ சேட்டூஸோ அந்த மாதிரி ஃபேமிலிலாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த 90 வயசு ஆனாலும் அந்த அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அதுக்காக எல்லாரும் காலையும் போய் விழுங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பெண்களுக்கான மரியாதை கொடுக்கும்பொழுது, ஆமாம், நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம். இந்த ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளருவாங்க. அது வந்து ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு குழந்தைய ஊட்டி விடுறது இல்லை. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிறக்கிற குழந்தைய அந்த மனைவிங்கிறவன் நல்லபடியாக வச்சுக்கோங்க, அந்த வம்சம் நல்லா இருக்கும், அது அப்படியே ஒரு கண்டினியூ ஆகும். நீ ஒய்ஃபை கொடுமைப்படுத்திட்டு உன் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சா அப்போ அவங்களும் இன்னொரு வீட்டிலேருந்து வர பொண்ணு எப்படி அப்போ அவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கு ஒரு அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ எப்படி எங்கே சுற்றி வந்து பார்த்தாலும் ராகு கேது அப்படிங்கிறது வந்து பெண் சாபம் தான். மேம், இப்போ வந்து ராகு கேது தோஷம் இருக்கவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க, அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா அவங்களோட வாழ்வியல்ல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மேம்? இப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நார்மலாக இப்படி போனாங்கன்னா அவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக தான் ராகு கேது ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ எல்லாரும் வந்து ரைட் சைடில் போயிட்டு இருந்தாங்கன்னா கிரிவலம் இவங்க மட்டும் லெஃப்ட் சைடு எனக்கு என்ன அப்படின்ட்டு போவாங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வைக்கும். அப்புறம் நல்ல விஷயத்தையே வந்து தப்பாக தான் பார்க்க வைக்கும். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கெட்டதுன்னு தோணும், எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நல்லதுன்னு தோணும். அப்படி ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. ஒருத்தவங்க ராகு தசை வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கொடுத்துட்டாங்கன்னா அந்த தசை ஆரம்பிக்கும் போது 18 வருஷம் ஆரம்பிக்கும் போது 16 வருஷம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு அது எல்லாமே வாஷ் அவுட் பண்ணி உங்களுக்கு நடுத்தரில் நிற்க வச்சுட்டு போயிடும். இதே ஃபஸ்ட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 8 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு போவாங்கன்பாங்க.
பட் எப்படி பார்த்தாலும் அந்த ராகு தசையில் வரதை வந்து அவங்க ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கக்கூடாது. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு ராகு தசையில் நிறைய பணம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அது வேறு யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பேரில் வந்து போட்டுக்கணும். ஏன்னா கேதுன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வரும்போது வந்து என்னென்னா ஒரு அரசனை ஆண்டியாக்குறது தான் வந்து கேதுவோட வேலை, ஒரு ஆண்டியை அரசனாக்குறது தான் ராகுவோட வேலை. கேதுன்ட்டு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் நீங்கள் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஓவர் நைட்டில் ஒருத்தவங்களை ஏழையாக்குனதும் கேது தான். அது வந்து ஒரு ஆன்மீகத்தை கொடுத்து அந்த உலகத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் ஊர் உலகமே எல்லாமே நம்ம வேண்டான்னு ஒதுக்குனதுக்கப்புறம் அது ஒரு லைஃப் வரும். ஆனால் ராகுல கிடைக்கிறது வந்து உங்கள் பேரில் வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போகும்போது உங்ககிட்ட தக்க வைக்கும். அது இல்லாமல் இந்த ராகுல ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்க வந்து உடம்பு ரீதியாக பாதிச்சிருப்பாங்க. அவங்களாம் சுக்கிரனோட நட்சத்திரத்தை அப்போ வரும்போது பார்த்து அன்னைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோய் வந்து குணமாயிட்டு வரும். அந்த சுக்கிரனோட இது ஒரு நட்சத்திரங்கள் வரும், இல்லாட்டினா அந்த சுக்கிர ஓரையோ அந்தரமோ வரும். ஏன்னா ஒரு அந்தரங்கிறது தசை புத்தி விட ஒரு அந்தரங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அந்தரத்தில் கோடீஸ்வரனானோ இருக்கிற ஒரே அந்தரத்தில் டவுன் ஸ்டேஜுக்கு போனவங்க இருக்காங்க. இப்போ இதே மேஷராசியில் பரணி வரும். பரணி வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நோய் வந்து அண்டாது. எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அவங்க ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. சுக்கிரனோட நட்சத்திரத்தை பேஸ் பண்ணியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வியாதிகள் நல்லாயிருக்கும். அந்த டைம் போய் நீங்கள் ஒரு பெண் பார்க்கறக்கு போகிறீங்க, சுக்கிரன் நட்சத்திரத்தில் போனீங்கன்னா உடனே செட் ஆயிரும். அப்போவே செட் ஆயிரும் உங்களுக்கு. அதில் எந்த விதம் டிலே அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பேசிக் விஷயத்தை போங்க. புத்துக்கு போனீங்கன்னா கருப்புளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு, கொள்ளு வந்து கேது. ஓகேங்களா, ஒரு ஆன்டி கிளாக் வைஸாக இப்படி ஒரு 3 வாட்டி இப்படி ஒரு 3 வாட்டி அந்த எள்ளு உளுந்தோ எல்லாம் கலந்து போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை ராகு டைமில் கும்பிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இது ரெண்டையும் பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் பேசிக் விஷயம். அது யாரையும் போய் பார்க்க முடியாது, நம்ம பெரிய விஷயங்களுக்கு எதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது பேசிக். இது சில பேர் வந்து துர்கை அம்மனுக்கும் போடுவாங்க. அந்த 3 to 4 வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை 10 to 12 இப்படியும் போடுவாங்க. சின்னதாக ஒரு விஷயம் இருந்துச்சு, ரொம்ப பாதிப்பில் தலைமுறை 5, 6 தாண்டிடுச்சு அப்படின்னா இது இல்லை 3, 2, 3 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலஸ்தியோ அது எப்படியோ அந்த மாதிரி போகணும். அவங்களுக்கு வந்து ராகு கேது இந்த தோஷம் வந்து எத்தனாவது தலைமுறையா தொடருது அப்படிங்கிறத கூட நீங்க பார்த்து சொல்லுங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி புத்தா கோயிலா இல்லாட்டி விளக்கு போட்டால் போதுமா அப்படிங்கிறது. ஸோ தயவு செஞ்சு வந்து லக்னத்துலேயும் 2வது இடத்துலையும் இந்த ராகு கேது இருந்தால் மட்டும்தான் ராகு கேது தோஷம். மற்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா ராகு கேது இருக்கிறவங்களுக்கு நல்லது. மேம், ராகு கேது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. புராண காலத்தில் யார் யாரையெல்லாம் ராகு கேது வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க, இப்போ நிகழ்காலத்தில் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு அது பயப்பட வேண்டியதில்லை, இந்தந்த இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அவங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சில பரிகாரங்களையும் அவங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த நேர்காணல் பார்க்குற நேயர்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் மேம். நன்றி மேம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 2027 வந்து கொரோனா மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து யுஎன் பல நிறுவனங்களும் சரி, பல ரிசர்ச் சென்டரும் சரி, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை சீற்றங்களும் வரும், நிறைய பாதிப்புகள், ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ எல்லாருமே விழிப்புணர்வாக இருந்து இந்த விஷயத்தில் 2027 ஆரம்பிச்சு 29 முடிகிற விஷயத்துல இருந்து எல்லாம் சேஃப்டியாக வரணும் அப்படிங்கிறது. எல்லா உயிரும் இன்புற்ற வாழ்க. ஓம் கிரியா பாபாஜி நமோ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.